அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிக்கன் சாப்பிட்ட சிறுமி ஒவ்வாமை காரணமாக பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூழாட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ், அவரது மனைவி அன்பரசி மற்றும் அவர்களது குழந்தைகள் 3 பேர் முதல் நாள் சமைத்து வைத்த சிக்கன் உணவை மறுநாள் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஒவ்வாமை ஏற்பட்டு 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இலக்கியா என்ற சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கோவையிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற ஆம்னி பேருந்தில் பயணிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 12 பேர் பேருந்தில் முன்பதிவு செய்திருந்த நிலையில் 5 பேர் மட்டும் பேருந்து நிலையத்திற்கு வந்து பேருந்தில் ஏறியுள்ளனர். மீதமுள்ள 7 பேர் வருவதற்கு தாமதமானதால் ஓட்டுநர் பேருந்தை இயக்கியுள்ளார். பேருந்து சேலம் வந்தபோது பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் ஓட்டுநருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் நடைபெற்றதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகள் போதிய விளைச்சல் இல்லை என்பதால் தென்னங்கன்று நடவு பணியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அருணாச்சலபுரம் பகுதிகளில் காய்கறிகள், பயிர் வகைகள் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு போதிய விளைச்சலும் உரிய விலையும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் 5 வருடங்களுக்கு பிறகு நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதால் 300க்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகளை நடவு செய்துள்ளதாகவும், தென்னங்கன்று வாங்க நடவு கூலி அதிகமாக இருப்பதால் விடிய அரசு மானிய விலையில் தென்னங்கன்றுகள் வழங்க வேண்டும் என்றும் விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாங்கள் இந்த விவசாயி ஈராஞ்சம், பல்லாரி, கத்தரி, வெண்டைக்காய் இதெல்லாம் பயிரிட்டோம். அதிக லாபமே கிடைக்கல, நஷ்டம்தான் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தென்னையில் நல்ல லாபம் கிடைக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த உடனே தான் இந்த 300க்கும் மேற்பட்ட தென்னை நாங்கள் போட்டு இப்போ மகசூல் பயிரிடுதோம். ஆனால் ஏக்கருக்கு அதிக செலவாகுது. இது ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு நல்ல உதவி செய்துச்சுன்னா 5 வருஷத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதை நீங்கள் மானியம் செய்யுங்க. நல்ல இன்னும் எல்லா விவசாயிகளும் நாங்கள் நிறையா பயிரிடுவோம். மானிய விலையில் கவர்மெண்ட் எங்களுக்கு தென்னங்கன்று கொடுத்தீங்கன்னா நல்ல அதிக லாபம் கிடைக்கும். எல்லா விவசாயிகளும் 5 வருஷத்துக்கு பிறகு நல்ல பலன் பெறுவோம். நீங்கள் மானிய விலையில் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. திண்டுக்கல் அருகே நல்லமநாயக்கன்பட்டி புனித வனத்து அந்தோனியார் ஆலய திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், திருச்சி, தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொய்யாப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜி என்பவர் நண்பர் பிரபாகரனுடன் இருசக்கர வாகனத்தில் முண்டியம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது மோதியது. இதில் பிரபாகரன் பலத்த காயமடைந்த நிலையில் ராஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காயமடைந்த பிரபாகரன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்றபோது இருவர் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாதேவன், அண்ணாமலை ஆகியோர் வட புதுப்பட்டு பகுதியில் சாலையை கடக்க முயன்றனர். அப்போது வேலூரில் இருந்து ஆம்பூர் நோக்கி வந்த கார் இருவர் மீது மோதியது. இந்த விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சாலையோரத்தில் நின்றிருந்த லாரி மீது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லாரி ஓட்டுநரான தினேஷ் என்பவர் ஆத்தூர்குப்பம் பகுதியில் சிறுநீர் கழிக்க சாலையோரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரான ராமன் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த லாரி மீது அதிவேகமாக மோதியுள்ளார். இந்த விபத்தில் ராமன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 3 ஏக்கர் கரும்பு பயிர்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கல்லறைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி காதர் பாஷா 3 ஏக்கரில் கரும்பு பயிரிட்டிருந்த நிலையில் திடீரென கரும்பு தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வாகனத்தில் சிறிது நேரத்திலேயே தண்ணீர் தீர்ந்ததால் தீயை அணைக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள் தீயில் எரிந்து சேதமடைந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் அருகே திமுகவை சேர்ந்தவருக்கு பட்டா வழங்கியதை கண்டித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக கிராம மக்கள் அறிவித்திருக்கின்றனர். விக்கிரமங்கலத்தை சேர்ந்த அத்திக்குளம் ஏரியின் பின்புறத்தில் வடிகால் செல்லும் பாதையை ஆக்கிரமித்து
திமுகவை சேர்ந்த வரதராஜன் என்பவருக்கு வருவாய்த்துறை மூலம் பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. விளை நிலத்திற்கு செல்லும் வடிகால் பாதையை ஆக்கிரமித்து பட்டா வழங்கியுள்ளதாக விவசாயிகள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து கிராம மக்கள் நடத்திய ஆலோசனையில் மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கின்றனர். 100 ஏக்கர் பாசன வசதி உள்ள அத்திக்குளம் ஏரிக்கு நீர் வருத்து வரும் பாதையை ஆக்கிரமித்து 120 சதுர மீட்டர் பட்டா வழங்கியுள்ளார்கள். அந்த அரசியல் தலையீட்டை விலக்கி எங்கள் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். அந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கார் மோதி பள்ளி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். வட நெற்குணம் மேட்டு தெருவைச் சேர்ந்த ராஜி என்பவரின் மகள் பவதாரணி 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் வீட்டின் எதிரே நின்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த கார் மோதி பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தங்கராசு என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக அமைச்சர்களிடையே உட்கட்சி பூசல் நிலவி வருவதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. மாசி மகத்தையொட்டி மணிமுத்தாற்றில் லட்சக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இதற்காக ஆற்றை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சியை விடியா திமுக அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார். அதில் எந்த ஒரு முக்கிய அதிகாரிகளும் கலந்து கொள்ளவில்லை. இதுவே MRK பன்னீர்செல்வம் பங்கேற்றால் ஏராளமானோர் கலந்து கொள்வர் என்றும் விடியா திமுகவிற்குள்ளேயே இவ்வளவு பாகுபாடுகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரத்தில் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் அதிகமுள்ள பிரதான சாலையில் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் சிமெண்ட் சாலை அமைத்ததால் மாணவர்கள் சிரமமடைந்தனர். முறையான திட்டமிடல் இல்லாமல் விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சாலை அமைக்கப்படாததால் சைக்கிளில் செல்லும் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் சாலையில் விழுந்துள்ள பெரிய அளவிலான மின்கம்ப தூணை கூட அகற்றாமல் அப்படியே சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி 33வது வார்டுக்குட்பட்ட ஆலடித்தோப்பு பகுதியில் கழிவுநீர் கசிந்து சாலையில் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 33வது வார்டு மக்கள் அனைவரும் பட்டு சேலை நெசவு செய்யும் தொழில் செய்து வரும் நிலையில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதோடு பட்டு சேலைகள் நிறம் மங்கி வீணாவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் திமுக மாமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் எங்களுக்கு நோய் தான் ஏற்பட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கோம். 2வது எங்கள் வீட்டுகளெல்லாம் பட்டு தெரியுது. இந்த வாசனையால் அந்த ஜெரியை எங்களுக்கு கருத்து போகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது சம்மந்தமாக மேயர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் மனு கொடுத்தோம். அவங்கள நேரில் பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கேட்டாக்கா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்று ஐடியானாக்கா நீங்கள் ஒரு பைப் வாங்கி கொடுங்க, மாற்று இது பண்ணினாங்க. நாங்கள் எப்படி மக்கள் வாங்கி கொடுக்க முடியும்? அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அவங்க தானே செய்யணும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பத்தூரிலிருந்து பழம் ஏற்றி வந்த மினி லாரி காவிரி ஆற்றுப்பாலத்தின் பக்கவாட்டு சுவரை உடைத்துக் கொண்டு ஆற்றில் விழுந்த விபத்தில் உதவியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஓட்டுநரும் லாரி உரிமையாளருமான சிவசங்கர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் வாகனத்தின் உள்பகுதியில் சிக்கிய உதவியாளர் லிசி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் விலைப்பட்டியல் வைக்கப்படவில்லை என்றும் ஒரு ஊத்தப்பம் 90 ரூபாய்க்கும் லெமன் சாதம் 85 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக மலர்தாசன் என்பவர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மனுவில் வலியுறுத்தியுள்ளார். வெளியூர் பயணிகள் வெளியூர்வாசிகள் கோயிலுக்கு இது போன்ற வருவதை பயன்படுத்தி விருத்தாச்சலத்தில் முக்கியமான ஓட்டல்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு விலையை நிர்ணயம் செய்து அவர்கள் சொல்வதுதான் விலை என்று சாப்பிட்டு வெளியே வரும் சூழ்நிலையில் விருத்தாச்சலத்தில் ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய ஓட்டல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்கனூர் ஜமீன் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஜக்கம்மாள் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெறும் பாரம்பரிய ஜமீன் ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர்.
திண்டுக்கல் அருகே நல்லமநாயக்கன்பட்டி புனித வனத்து அந்தோனியார் ஆலய திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், திருச்சி, தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து மாயமான நிலையில் உடல் கரை ஒதுங்கியது. பழையார் சுனாமி நகரை சேர்ந்த செந்தில் வீரன் மற்றும் குரல்மணி ஆகிய இருவரும் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடும் கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் படகில் இருந்த மீனவர்கள் கடலில் விழுந்த நிலையில் குரல்மணி படகை பிடித்து உயிர் தப்பினார். மேலும் மாயமான செந்தில் வீரனை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் கொடியம்பாளையம் மீனவ கிராமத்தில் அவரது உடல் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் திருமண ஆசை காட்டி இளைஞரிடம் 15 லட்சம் பணம் மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டார். ராமபுரத்தை சேர்ந்தவர் கோபிராஜன். திருமணமாகாத நிலையில் நாளிதழ் ஒன்றில் வந்த விளம்பரத்தை பார்த்து சிவாஸ்ரீ என்பவரை கோபிராஜன் தொடர்பு கொண்டுள்ளார். இருவரும் செல்போனிலேயே தொடர்ந்து பேசி வந்த நிலையில் பொய் கூறி 15 லட்சம் ரூபாயை இளைஞரிடம் வாங்கிவிட்டு திருமணத்திற்கு சம்மதிக்காமல் இருந்துள்ளார். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த இளைஞர் அளித்த புகாரின் பேரில் போலியான பெயரில் விளம்பரம் செய்து ஏமாற்றிய புவனேஸ்வரி என்பவரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ரயில்வே கேட்டால் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பை தடுப்பதற்கு மேம்பாலம் அமைத்து தருமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மாயனூர் பகுதியில் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையொட்டி ரயில்வே கேட் உள்ளது. இந்த வழியாக நாள்தோறும் 70க்கும் மேற்பட்ட ரயில்கள் செல்வதால் அடிக்கடி கேட் மூடப்படுகிறது. இதனால் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் விடுமுறை நாளையொட்டி திரளானோர் குடும்பத்துடன் தாவரவியல் பூங்காவிற்கு வருகை தந்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தில் குழந்தை திருமணத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர். 18 வயது பூர்த்தியடையாத மாணவிக்கும் இளைஞருக்கும் திருமணம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருமண மண்டபத்திற்கு சென்ற போலீசார் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து இரு வீட்டார் குடும்பத்தினரும் ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு கூறிவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் திருமண மண்டபத்திற்கு வந்திருந்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக காட்டுமன்னார்கோவில், ஸ்ரீமுஷ்ணம், ஆண்டிமடம், புவனகிரி வழியாக குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் சரியாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அரசு பேருந்திற்காக மணிக்கணக்கில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி சந்தைப்பேட்டை ஆட்டுச்சந்தையில் 20,000 வரை ஆடுகள் விற்பனையானது. சந்தைப்பேட்டை ஆட்டுச்சந்தையில் பல்வேறு பகுதியிலிருந்து ஆடுகளை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி 2,500க்கும், பெரிய ஆடு 20,000 வரையிலும் விற்பனையானது. சந்தைப்பேட்டை சந்தையில் 24 லட்சத்திற்கு ஆடுகள் விற்பனையானதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே காதல் பிரச்சனையில் வடமாநில தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடன்குடி அனல்மின் நிலையத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சத்யம் யாதவ் என்ற இளைஞர் பணிபுரிந்து வந்தார். இவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்து அங்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் காதல் விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. தீராம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசல் வழியே காளைகள் சீறி பாய்ந்தன. இதில் 700 காளைகளும் 300 வீரர்களும் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டை காண பொதுமக்கள் திரண்டிருந்ததால் அந்த பகுதியே விழாக்கோலம் பூண்டது. கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியில் உத்தரகாண்ட் மாநில பாஜக அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்வானி பகுதியில் உள்ள பழமையான மதரசாவை அம்மாநில அரசு இடித்து அகற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் பாஜகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
இந்த தேசத்தில் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை ஒழித்தொழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு பிஜேபி அரசு செயல்படுகிறது. எஸ்டிபிஐ கட்சி அது ஒருபோதும் அனுமதிக்காது. ஜனநாயக அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இதற்கு எதிரான மிகப்பெரிய ஜனநாயக போராட்டங்களை கையில் எடுக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நலவாரியம் பதிவு செய்யும் வலைதளம் இயங்காததால் சலுகைகளை பெற முடியாமல் தவிப்பதாக திருப்பூர் மாவட்ட பூசாரிகள் பேரமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கோயில்கள் சார்பில் போதுமான பொருளாதார உதவி இல்லாததால் பூசாரிகள் அவதியடைந்து வருவதாகவும், நலவாரியம் பதிவு செய்யும் வலைதள செயலியும் இயங்காததால் பல்வேறு சலுகைகளை பெற முடியாமல் தவிப்பதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொருந்தலூர் ஊராட்சி, பாறைப்பட்டி, உப்பித்தாதன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு காவிரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஊராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து மணப்பாறை குளித்தலை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரவை மீறி செயல்படும் மதுக்கடையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். திருப்பூர் மாநகராட்சி இஎஸ்ஐ மருத்துவமனை அருகே உள்ள ரங்கநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் பலமுறை போராட்டம் நடத்தினர். தொடர் போராட்டம் காரணமாக 2 மாதங்களில் மதுக்கடை மாற்றப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் கடை முன்பு அறிவிப்பு பலகை வைத்தது. ஆனால் தற்போது வரை தொடர்ந்து மதுக்கடை செயல்பட்டு வருவதால் உடனடியாக அப்புறப்படுத்த வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.